எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்தீஷ். இந்த வீடியோவில் விடாமுயற்சி டீசர் வந்துருச்சு. விடாமுயற்சி அப்டேட்னு கேட்டு டீசர் அப்போ வரும் இப்போ வரும்னு சொல்லி ஒரு வழியாக டீசர் வந்துருச்சு. இப்போ 11:08 மணிக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அஜித் சாருடைய ஒரு கண்டென்ட்டுக்கு ஒரு விஷயத்துக்கு வந்து ரியாக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஐ டோன்ட் நோ, நான் கடைசியாக அஜித் சார் கண்டென்ட்டுக்கு ரியாக்ட் பண்ணனா கூட எனக்கு தெரியல, எப்போ வந்துச்சு கூட எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. அவ்வளோ லாங் கேக் அப்புறம் தலை ஃபேன்ஸுக்கு ஒரு கொண்டாட்டம், தலை என்ட்ரி. வாங்க பார்த்துருவோம். டீசர் விட்டாங்க. விடாமுயற்சி போஸ்டர்லேயே போயிட்டு இருந்தாங்க. அந்த போஸ்டர்லேருந்து அந்த ரோட்லேருந்து விலகி டீசராக வந்துருச்சு. டீசர் வந்து 1 minute 48 seconds ஆஃப் டீசர். ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு வாட்ச் திஸ். எல்லாரும் தான் வாங்க பார்த்துருவோம். ஸோ லெட்ஸ் கோ. அந்த ரோடு, அர்ஜுன் சாரா? அர்ஜுன் சார். ஃப்ரேமு, ஃப்ரேம்ஸ் அண்ட் செம்ம குவாலிட்டியாக இருக்கு இந்த ப்ரொடக்ஷன் டிசைன். வாவ், நைஸ் ஷாட். எல்லோரும் what a stunt. செம்ம ஃபாண்ட் டிசைன்ரா. அந்த கடைசி ஷாட்ல செம்ம மாசா இருந்தாரு தலை. ஓகே, நான் இன்னொரு டைம் பார்த்துறேன். So let's go. ப்ரொடக்ஷன் டிசைன், அந்த ஃப்ரேம்ஸ் அண்ட் விசுவல்ஸ் குவாலிட்டியே சூப்பரா இருக்கு. ஒரு மாதிரி அந்த டெசர்ட் சைட் ஆஃப் கண்ட்ரீஸ்லயே கதை போற மாதிரி இருக்கு. அனிருத் ஃபார் தலை நல்லா போட்டிருக்காரு. விஜயம் இதெல்லாம் செம்மையா இருக்கு. ப்ரொடக்ஷன் டிசைனா இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம். இந்த பிஜிஎம் சூப்பரா இருக்கு. இது செம்ம ஷாட். This was the theme. கைவிடும் போது உன்னை நம்பு. விடாமுயற்சி திருவினையாக்கும். இது சூப்பராக இருக்காரு தலை. விக்டரி. ஓகே, அது விக்டரியா அந்த வார்த்தை? சரி, ஓகே. நான் வந்து டீசர் அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை ரொம்ப கம்மியாக விட்டுருவோம்னு எதிர்பார்த்தேன். பட் 1 minute 40 secondsங்கிறது இட்ஸ் அ வெல் சாட்டிஸ்ஃபைட் டியூரேஷன் ஃபார் அ டீசர். தேவைக்கு அதிகமாகவே கொடுத்துக்கிறாங்க. நல்லாவே சாட்டிஸ்ஃபைட், நல்லாவே என்ஜாய் பண்ணேன். அவர் வந்து ஒரு மாதிரி ரேசிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. இன்றைக்கி தான் வந்து அவருடைய காரோடைய பிக்சர்ஸ் ரிலீஸ் ஆச்சு. அவருடைய ரேசிங் வீடியோஸ் வந்து இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆச்சு.
அதே நாளில் இந்த டீசர் விட்டுருக்காங்க. செம்மையாக சூப்பராக மாஸாக ஒன்று பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. மகிழ் திருமேனி, ஐ ஹாவ் அ ஹியூஜ் ஹோப்ஸ் ஆன் தட் மேன். அவர் மேலே பெரிய ஹோப்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து அந்த வி சென்டிமெண்ட்டை விட்டுருங்க, அது வேற கதை. இதுவும் வி தான், விடாமுயற்சி தான். பட் மகிழ் திருமேனி, இந்த தடம், இந்த மாதிரியான சில படங்கள்லாம் பார்த்து வரும்போது அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை, தலைக்கு ஒரு கண்டென்ட்டை வந்து கொடுத்துட்டாருன்னா ஐ எம் ஃபினிஷ், நாம் வந்து ஃபினிஷ் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டாக ஒரு படமாக ஒரு விஷயமாக உள்ளே இருக்கணும். அதுக்கான சாத்தியக்கூறுகள் அழகாக இந்த டீசரில் தெரியுது. ஒரு சூப்பரான கேஸ்டிங், அஜித் சார், அர்ஜுன் சார், ரஜினா கேசண்ட்ரா, அப்புறம் ஆரவ், நிறைய பேர் உள்ளாகிறாங்க. அந்த படம் வந்து ஒரு மாதிரி இந்த சவுதி சைடா, அந்த மாதிரி ஒரு டெசர்ட் சைட்லேயே வந்து ஃபுல் கதையும் போகுது. வேறு எங்கேயும் அவுட் ஆஃப் த கண்ட்ரி விஷுவல்ஸ் மாதிரி எங்கேயும் போன மாதிரி தெரியல. மற்றபடி ஃபுல்லாக அங்கங்கே பாலைவனமாக அப்படி தான் வந்து ஃபுல்லாக போகுது. அந்த ரோட்டில் என்னமோ ஒரு இருக்குது, ஒரு பெரிய ஸ்டன் சீனோ இல்லை ஏதோ ஒரு முக்கியமான விஷயங்களோ, நிறைய விஷுவல்ஸ் வந்து அந்த மாதிரி வந்து அந்த சாண்ட்ஸ்டோமாக இருக்கிற இடங்களில், அந்த மாதிரி இடத்துல இருக்க ரோட்ஸு, அந்த மாதிரி ரோட்ஸில் தான் முக்கியமாக நிறைய வந்து விஷயங்கள் வந்து நடக்குது போகுது. ஸோ அந்த ரோட்டில் என்னமோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது, ஒரு பெரிய ஒரு சீனோ, ஒரு முக்கியமான சீனோ, முக்கியமான ஸ்டண்ட்டோ, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அதை நம்ம மேக்கிங் வீடியோலையும் பார்த்தோம், இப்பயும் பார்க்குறோம். அண்ட் முக்கியமாக அனிருத் சொல்லணும்னா வந்து சில பேர் சொல்லுவாங்க, இவர் வந்து அதாவது அணி வந்து சூப்பர் ஸ்டாருக்கு மட்டும்தான் சூப்பராக போடுறாரு, தளபதிக்கு மட்டும்தான் சூப்பராக போடுறாருன்ட்டு. பட் தட் வாஸ் நாட் ரைட். தலைன்னு வரும்போது அவருக்கும் சூப்பராக போட்டிருக்காரு. வேதாளம் இந்த மாதிரியான படங்களில் வந்து அணி வந்து அந்தளவுக்கு சூப்பராக வந்து அஜித் சாருக்கு வந்து போட்டு கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி இந்த டீசருக்கு போட்ட பிஜிஎம் சூப்பராக இருந்தது, நிஜமாவே சூப்பராக இருந்தது. மற்றபடி ப்ரொடக்ஷன் டிசைனாக, ப்ரொடக்ஷன் குவாலிட்டியாக, அந்த ஃப்ரேம்ஸ் அவ்வளோ சூப்பராக தெரியுது. ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இல்லாமல் அந்த குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, ஒரு படத்தோடைய ஒரு குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து அந்த ஃப்ரேம்ஸில், அந்த விஷயங்கள்லேயே, விஷுவல்ஸ்லேயே வந்து அவ்வளோ வந்து ரிச்சாக சூப்பராக வந்து தெரியுது அந்த விஷுவல்ஸ். மற்றபடி டயலாக்ஸ் எதுவுமே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஜஸ்ட் விஷுவல்ஸ் அண்ட் மியூசிக், அதுதான் வந்து குக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் எதிர்பார்த்தேன், ஐ மீன் ரொம்ப நாள் கழிச்சு வருது, அட்லீஸ்ட் ஒரு டைலாகாவது பேச மாதிரி வைங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். பட் நோ டைலாக்ஸ். ஓகே, டீசருக்கு அது போதும், அவ்வளோதான் விட முடியும். ஸோ மற்றபடி ஒரு சூப்பரான டீசர், தலை ஃபேன்ஸுக்கு கொண்டாட்டம் ஆஃப்டர் எ லாங் கேப். ஸோ இது இனிமேல் தலை என்ட்ரி மாதிரி வந்து ட்ரால் பண்ணிட்டுருந்தாங்க, என்னடா ஒரே மாதிரி போஸ்டர்ஸு ரோட்லேயே விட்டுட்டுருக்குறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இனி அப்படி இல்லை, இனி தலை என்ட்ரி. டீசர் விட்டாச்சு, இனி ஒவ்வொன்றா வரும். தலை பொங்கல், விடாமுயற்சி கமிங் ஃபார் பொங்கல் 2025. ஸோ வரட்டும், கொண்டாட வருஷத்தோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். ஸோ நன்றி, வணக்கம்.